வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம்பாள்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். சென்ற மாதத்திலிருந்து நான் சோழி மூலமாக மிக துல்லியமாக நிறையா விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். அது எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சோழி சொல்லும் சோதிடர் திருப்பதியில் மழை பொழியும், வட மாநிலங்களில் மழை பொழியும், தமிழகத்தில் மழை பொழியும் என்று ஒரு சோழி பார்க்கும் சோதிடர் சொல்கிறார் என்றால், அந்த சோழி பார்க்கும் சோதிடருக்கு எவ்வளவு திறமை இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கு ஈரோட்டில் இருக்கிறேன். திருப்பதியில் எப்படி மழை பொழியும் என்று தெரியும். நான் திருப்பதியில் மழை பொழியும், குழந்தைகளை ஜாக்கிரதையாக கூட்டிக் கொண்டு வாருங்கள், பாதுகாப்பாக சென்று வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அது எந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நான் ஒரு தரம் தான் சொல்ல முடியும், மறுதரம் அதை சொல்ல தெரியாது. எனது வாக்கு ஸ்தானம் ஒரு தரம் தான் வாக்கு வரும், இரண்டாவது தரம் என்ன சொல்ல வேண்டும் எனக்கே தெரியாது. சோழி சுற்றும் பொழுது என்ன வாக்கு வருகிறதோ அதுதான் எனக்கு தெரியும். ஆகவே சோழி பார்க்கும் வாசகர்கள் சோழியை பார்த்துட்டு சர்ப்ரைஸு செய்கிறீர்கள். ஒரு நாள் 2 நாள் ஆனதும் சர்ப்ரைஸை கேன்சல் பண்ணுறார்கள். எதனால் பண்ணுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இது என்ன ஆபாச வீடியோ ஓடிக்கொண்டிருக்கிறதா, அது தேவையற்றது ஓடிக்கொண்டிருக்கிறதா? இது பகவானை பற்றியும் நான் ஒரு சிவனடிகளால் நான் பேசுவதை பற்றி தான் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் லைக்கும் பண்ணுவதில்லை, காமெண்ட்டும் பண்ணுவதில்லை, சர்ப்ரைஸ் பண்ணுறதையும் நீங்கள் கேன்சல் பண்ணுகிறீர்கள். தயவுசெய்து செய்யாதீர்கள், அது பெரிய பாவம். ஏன் என்றால், ஒரு சிவனடிகரால் ருத்ராசுரத்தை போட்டு ஒரு ஜோசியம் சொல்கிறார் என்றால் அதை நீங்கள் பார்ப்பது தெய்வத்துக்கு சமம். நீங்கள் கோயிலையோ, ஈஸ்வரன் கோயிலையோ, காசிலேயோ, ராமேஸ்வரத்திலேயோ இருக்கிற அர்ச்சகர்கள் சிவனடியார்கள் கிடையாது. அவர்களாம் அர்ச்சகர்கள். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மேல் நாங்கள் சிவனடியார்கள். சிவனடியார் வாக்கு அருள் வாக்கு, அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் வருமுறை வாக்கு அனைத்துமே 100% பலிக்கும், 100% பலிக்கும். முடியாத காரியங்களை சொன்னால் 130-40 பலிக்கும். மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் பார்க்கிறவர்கள் டாக்டர் அனைவரையும் காப்பாற்றி விடுகிறேன் என்றுதான் அட்மிஷன் போடுகிறார். ஆனால் அவர் 100 பேர்த்தையும் காப்பாற்ற முடியாது. அவரால் முடிந்த அளவுக்கு தான் காப்பாற்ற முடியும். அதே போல தான் நானும். இருந்தாலும் நான் சிவனடிகளார், கொஞ்சம் சொல்வதை பத்திரமாக கேளுங்கள். நான் ஏன் தவறாக சொல்லியிருக்கிறேனா, எதற்காக நீங்கள் சர்ப்ரைஸை கேன்சல் பண்ணுறீர்கள்? என்ன காரணம்? உங்களுக்கு என்ன நஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம். லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீர்கள், காமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீர்கள். என்ன விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்குதா, அல்லது பொழுதுபோக்கு நடக்கிறதா, ஆபாச வீடியோ ஓடுகிறதா, என்ன ஓடுகிறது? ஏன் பக்தர்கள் இதை செய்ய மாட்டீர்கள் என்று தெரியவில்லை. நான் மூச்சு பிடிக்க பக்தர்களுக்கு இந்த சோழி மூலமாக என்ன நடக்கிறது என்று மிக துல்லியமாக ஜோதிடத்தை சொல்கிறேன். அதில் பலன் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவருக்கு நன்றாக இருக்கும், ஒருவருக்கு நன்றாக இருக்காது. அது சகஜம். அது அவர்கள் சூழ்நிலை பொறுத்து அதுக்கு நேரடியாக என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்ன சாமி நீ சொன்னீங்க, நீ நேரில் விளக்கம் சொல்கிறேன். கடவுளை சந்திப்பதை விட சிவனடிகளாக சந்திப்பது எவ்வளோ மேல், அது தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் நேரடியாக பதில் சொல்ல முடியாது, அது தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் 1000 கோடி ரூபாய்க்கு உண்டியிலே பணம் போட்டிருந்தாலும் சரி, 1000 கோடி ரூபாய் கோயில் அபிஷேகம் செய்து கோயில் கும்பாபிஷேகம் கட்டியிருந்தாலும் சரி, நீங்கள் கணவன் மனைவியோடு நின்றால் அர்ச்சகர் உங்களிடத்தில் விபூதி தான் கொடுப்பார், தேங்காய் பழம் தான் கொடுப்பார். சாமி நேரடியாக பதில் சொல்லாது. நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு எங்களை போல பரதேசிகள் சிவனடியார் தான் பலன் சொல்வார்கள். அதை தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் பதில் சொல்வதாக இருந்தால் ஏன் நாம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறோம்?
அர்ச்சகர்களே கஷ்டப்பட மாட்டார்கள். தட்டத்தை ஏந்திக்கிட்டு 50 போடுவாங்க, 100 போடுவாங்க, எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கே செய்யும். ஈசனுக்கு 24 படி வழக்கம். அர்ச்சகர்களுக்கே கஷ்டம்தான். அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. உடனே கடவுள் தீர்த்துடுவாரா? தீர்த்துட்டால் அவர் அர்ச்சகர்கள் வரமாட்டார் கோயில் பக்கம். எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும். ஈசன் உடனடியாக வரம் கொடுக்க மாட்டார். அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஈசன் ஒருவனை பல கஷ்டத்தை உடுத்து பிச்சைக்காரனாக்கி கையில் தூக்கு போட்டு தொங்குற அளவுக்கு வந்தால் தான் ஈசன்கிட்ட நீங்கள் வரம் பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஈசன் அவ்வளோ சாதாரணமாக வரம் கொடுப்பவர் அல்ல. அந்த ஈசனுடைய அருளால் நாங்கள் சிவனடிகளாக இருக்கிறோம். அதனால் நாங்கள் உங்களுக்கு பலன் சொல்கிறோம். நாங்கள் சொல்லும் பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்வதை நீங்கள் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்யணும். அப்பொழுதுதான் உங்களுடைய பலன் வெற்றியடையும். நான் இந்த ஜோதிடத்தை கற்று ஜோதிடத்தின் மூலமாக சில கருத்துக்களை நிறையா இடத்தில் சொல்லி உள்ளேன். இன்று இல்லை, எல்லா நாட்களிலும். அதிலே சில நாட்களில் நானே கோவம் வந்து, சாமி என்ன இப்படி பண்ணுது, இதெல்லாம் பண்ணி காவிரியத்தில் போட்டலாம் எல்லாத்தையும் அப்படின்னு கோவம் வந்து செய்தேன். அடுத்த நாள் சிவன் வந்து, பக்தா உனக்கு சோதனை தான், நான் தான் கொடுத்திருக்கிறேன், இதை நீ தாக்கு பிடிப்பியா பிடிக்க மாட்டியா என்று நான் பார்த்தேன். நீ தாக்கு பிடிப்பாய், நீ உனக்கு ஒரு இடத்தை உட்கார வைக்கிறேன், நீ அந்த இடத்துல உட்காந்து கொள் அப்படின்னா இப்போ இடத்துல உட்காந்துருக்கிறேன். அது உண்மை, நடந்தது உண்மை. அதேபோல்